அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். ஒரு வாழ்க்கை என்பது நீண்டதொரு பயணம். இந்த பயணத்தில் பல நேரங்களிலே பல இன்னல்கள் வருகின்றன, பல கஷ்டங்கள் வருகின்றன, நஷ்டங்கள் வருகின்றன. ஒரு எண்ணம் தோன்றிவிடுவது, செய்ய முடியுமா முடியாதா என்கின்ற ஒரு பய உணர்ச்சி கூட ஏற்பட்டுவிடும். ஒரு வேலையை தொடங்குகிறோம் சார், அந்த வேலையை தொடங்கறச்சு நல்லா நடந்து போயிட்டே இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே தாண்டின உடனே பல சிக்கல்கள் தோன்றி விடுகின்றன. முடியுமா முடியாதான்னு போயிடும். சில கட்டடங்களை பார்த்தா கட்டாமலே நிறுத்தியிருப்பாங்க. எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஒரு மேஸ்திரி ஒரு கட்டடத்தை கட்ட தொடங்குறான்னு வச்சுப்போம். அவருக்கு வண்டி ஓடிட்டுருக்கோம். சடன்லி செங்கல் கிடைக்காம போயிடும், சிமெண்ட் கிடைக்காம போயிடும், இல்லைன்னா மழை தாரையாக ஊற்ற ஆரம்பிச்சிடும், இல்லைனாக்கா இந்த வேலையாட்கள் கிடைக்காம போயிடுவாங்க. இந்த மாதிரி நிலைமைகளில் அந்த கட்டடம் கட்ட முடியாமல் நின்று போயிடும். இது பல சமயங்களில் பார்க்குறோம். ஆனால் ஆரம்பித்த வேலையை நிறுத்தக்கூடாது என்பதற்காக செங்கல் எங்கே கிடைக்காவிட்டாலும் இந்த கடையில் கிடைக்கலாம், இன்னொரு இடத்துலேருந்து வாங்க ப்ரொக்யூர் பண்ண பார்க்கணும். சிமெண்ட் இங்கே கிடைக்கலாம், இன்னொரு இடத்துல ப்ரொக்யூர் பண்ணி கொண்டாடணும். தண்ணி கட்டுப்பாடுன்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்து மாற்றி ஏற்பாடு செய்து தான் அவர் வெற்றிகரமாக ஒரு கட்டிடத்தை கட்டி முடிக்கிறார். இப்போ பில்டர்ஸ்லாம் இருக்காங்களே, எப்படி கட்டுறாங்க? அவங்களுக்கு இந்த மாதிரி நிர்பந்தங்கள் கஷ்டங்கள் ஏற்படுவது உண்டு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், மடிப்பாக்கத்தில் அவர் பில்டிங் கட்டி வைக்கிறார். அவர்கிட்ட பேசிச்சு சொல்லுவார், செங்கல் கிடைக்காம போயிடும், சிமெண்ட் கிடைக்காம போயிடும், எப்படியோ மேனேஜ் பண்ணி கட்டிடுறாரு. அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அவருக்கு அந்த மடிப்பாக்கம் ஏரியாவில் போனால் அந்த லட்சுமி வாசன் பிள்ளை பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டை கட்டி கொடுத்துட்றாரு. அது ஒரு தொழிலதிபருக்கு ஒரு கட்டிடத்தை பில்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பில்டர்ஸுக்கு ஒரு நல்ல பேர் வரத்துக்கு இதுதான் காரணம். அதுக்கு என்ன காரணம்? எடுத்த வேலையை எவ்வளவு கஷ்டங்கள், இடர்பாடுகள், இடையூறுகள் வந்தாலும் அதை முடித்து கொடுத்துட்டே ஆகணும். இது நான் மடிப்பாக்கத்தில் அவர் வீட்டில் அவர் கட்டிடத்தை பற்றி பேசிச்சு யாரோ சொன்னாங்க. அதே போல் பாருங்கள், அலுவலகங்கள் இருக்குது, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறச்ச பலவிதமான செயல்கள் ஏற்படுகின்றன. பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம், சஃபிஷியன்ட் லேபர் ஃபோர்ஸ், இன்டெலிஜென்ட் லேபர் ஃபோர்ஸ், ட்ரெயின்டு லேபர் ஃபோர்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் பண்ணி பொருளை உற்பத்தி பண்ணி விற்றுட்டு போவாங்க. கஸ்டமர் டேஸ்ட்டு மாறி போயிடும். கஸ்டமர் டேஸ்ட் மாறி போச்சுனாக்க யாருமே வாங்க மாட்டாங்க. முன்னெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு பிளாஸ்டிக் பை கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ பாருங்கள், பிளாஸ்டிக் பை வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல, கொடுக்க முடியாது. அப்புறம் பாருங்கள், இப்போ அலுவலகங்களில் இந்த மாதிரி பணி செஞ்சிருச்சு, கவர்மெண்ட்டோட பாலிசி மாறி போயிடும். கவர்மெண்ட்டோட பாலிசி மாறி போனால் அந்த பொருளுக்கே அடிப்படையாக ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை போட்டியாளர்கள் பல உண்டாவார்கள். இது போன்று பல தடங்கல்கள், கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. அந்த தொழிலை செய்ய முடியாமல் ஏற்பாடு முடிஞ்சு போடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? சில பேர் தைரியம் இல்லாதவங்க, மனத்தில் உறுதி இல்லாதவர்கள் தொழிலிருந்து விலகிடுறாங்க. முன்ன வச்ச காலை பின்னெடுக்கக்கூடாது என்பது கிராமத்தில் இருக்கிற பழமொழி. எடுத்த கால் அடுத்த வழியை வச்சு தான் ஆகணும், பின்வாங்கக்கூடாது. முன்வாங்கி போயிருக்கலாமே, அந்த மனத்தில் உறுதி கட்டுப்பாடு இருக்குமே, ஏன்னால் வெற்றி பெறுவார்கள். ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பார்ப்போம், ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடு பண்ணுவோம். இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் முன்னேறிடும். அப்படி இருக்கிறதாங்க வெற்றிக்கு அடிப்படை. இது நம்முடைய அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தெரிகின்ற சிறந்த சிவபக்தர். அவருக்கு பல கஷ்டங்கள் என்னென்ன மாதிரி கஷ்டங்கிறீங்க? அவரை கட்டி சுண்ணாம்பு கால்வாயில் போட்டாங்க. அவர் உடம்புல கருங்கல்ல கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க. கடலில் தூக்கி போட்டால் கடல் தண்ணி அடிச்சுட்டு போயிடும். பை சான்ஸ் அந்த நீஞ்சி வந்துட போகிறாருங்கிறதுக்காக ஒரு கருங்கல்ல கட்டி அவரை கடலில் தூக்கி போட்டாங்களாம். அவர் என்ன பண்ணார்? கடலில் தூக்கி போட்டாலும் நமசிவாய 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 என்று சொல்லிக்கொண்டு கரையேறிட்டார். அந்த கடலூர் பக்கத்தில் கரையேறி குப்பம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் அப்பர் சுவாமிகளை கடலில் போட்டு அவர் கரையேறின இடம். இன்றைக்கும் யாரும் போய் பார்க்கலாம். கடலூர் பக்கத்தில் இருக்குது கரையேறி குப்பம். அப்போ என்ன பண்ணார் அவர்? சொற்றுணை வேதியின் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அதாவது ஒரு விடாத தீவிரமான எண்ணம் வேணும். இந்த பணியை நான் செய்தே தீருவேன், விடமாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே. ஆனால் எந்த விதமான கஷ்டம் வரட்டுங்களே, ஆண்கள் இல்லாமல் போகட்டும், உதவிகளுக்கு இல்லாமல் கிடைக்கட்டும், அரசாங்கத்தோடைய பாலிசி மாறட்டும், பணத்தட்டுப்பாடு வரட்டும்,
எப்படி இருந்தாலும் ஒரு உறுதிப்பாட்டுடன் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் சட்டத்தை மீறக்கூடாது, சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தான் சொல்கிறேன், அதை செய்திடலாம். அப்பர் சுவாமிகளை கல்லை கட்டி கடலில் போட்டாங்க. கடலில் போட்டாலே கரை வர முடியாது, கருங்கலை கட்டி தூக்கி போட்டாலும் அதை விட்டு விடுவிச்சிக்க முடியாது. 2 விதமான இன்னல்கள், கடுமையான இன்னல்கள் இருந்தன. ஆனால் அவருக்கு தெரியும், நற்றுணையாவது நமசிவாயவே என்றார். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நம்முடைய அலுவலகங்களில் ஏற்படுகின்ற இன்னல்கள், நம்முடைய அலுவலகங்களில் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள், மாறுதல்கள், இவர்களை இது போன்ற கஷ்டங்களை நஷ்டங்களை விட்டு வெளியேற வேண்டுமானால் நம்முடைய எண்ணங்களில் எடுத்த அடி மாறாமல் முன்னேறி போய்கொண்டே இருக்கணும். ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னங்கிறத பார்த்து பணியை செய்யணும். அப்படி இருந்தாக்க கடன் இல்லாத பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த பில்டர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி அவருக்குன்னு கஷ்டம் இல்லாமல் இருக்கும், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம், இருந்தாலும் கல் கிடைக்குதோ கிடைக்கலையோ, சிமெண்ட் கிடைக்குதோ கிடைக்கலையோ, டெலிவரி டேட்டில் டெலிவரி பண்ணிடுறாரு. இது தாங்க அடிப்படையாக நம்முடைய கமிட்மெண்ட்டை நம்ம மீட் பண்ணணும். அந்த கமிட்மெண்ட்டை மீட் பண்ணோம்னாக்க நம்ம இமேஜ் டெவலப் ஆகும். இந்த இமேஜ் டெவலப் ஆச்சுனாக்க வெற்றி மேலே வெற்றி, அதுதாங்க வாழ்க்கையில் அடிப்படை. ஆக இந்த கமிட்மெண்ட்டை மீட் பண்ணுறது, அந்த கமிட்மெண்ட் என்பது டைம் கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், குவாலிட்டி கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், குவான்டிட்டி கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். அதை விட்டுட்டு முடியல சார், என்ன சார் பண்ணுறது, நான் ஆள் வரல சார், இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லலாம். உண்மையான காரணங்களாக இருக்கலாம், இருந்தாலும் நம்முடைய கஸ்டமர் நினைப்பார் ஷாக்கு போக்கு சொல்கிறாரும்பார். இந்த ஷாக்கு போக்கு சொன்னதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடைக்கும், ஆனாக்க ஃபர்தர் பிஸ்னஸ் கிடைக்காது. ஃபர்தர் பிஸ்னஸ் கிடைக்கணும்னாக்க ஷாக்கு போக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது. அதை விடுத்து வி ஷுட் மீட் தி கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்டை மீட் பண்ணி நம்ம டெலிவரி ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி ப்ரைஸிங்கை ப்ராப்பராக வச்சுருந்தோம்னாக்க வாழ்க்கையில் வியாபாரத்தில் வளர்ச்சி தான் வளர்ச்சியை என்று வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அப்பர் சுவாமிகள் தனக்கு ஏற்பட்ட இடர்களை கஷ்டங்களை தவிர்த்து கடலில் மிதந்து வந்தாருங்க. கடலில் கருங்கல்லை கட்டி போட்டவர் மிதந்து வந்து கரையேறி குப்பத்தில் கரையேறி திருவதிகைக்கு போனார். அதுதான் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் என்கின்ற நமசிவாய மந்திரத்தை பற்றி பேசுகின்ற பெரியதொரு தேவாரம். இதை நம்ம மனத்தில் கொண்டு தேவாரத்தை நிச்சயம் சொல்லுவோம். தேவாரத்தையும் சொல்லி இதை மனத்தில் இருத்தி சிவபெருமானை வணங்கி நம்முடைய பணிகளை செய்வோமையானால் கமிட்மெண்ட்டை ஷெட்யூல் பண்ணிக்கணும். அந்த கமிட்மெண்ட்டை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டோம்னாக்க வாழ்க்கையில் வெற்றி. மறுமுறை பார்ப்போமா? Thank you.